நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்திருக்கேன். சூரியகுண்டம் வந்து வெறும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போற இடம் அப்படின்னு தான் எனக்கு இது வரைக்கும் என் அனுபவத்துல இருந்தது. ஆனா இன்னைக்குதான் அது இவ்வளவு வந்து சக்தி வாய்ந்த இடம்ன்றதை இன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். சூரியகுண்ட்ல என்னை விட பெரும் பாக்கியசாலியான என் பொண்ணுன்னு நான் யோசிக்கிறேன் நான். ஏன்னா அவன் நின்று ஃபுல்லா தேவி கிட்ட நின்று எல்லா இதுவும் பண்ண முடிஞ்சுது. அப்படியே சாண்ட் போயிட்டு இருக்கு, மக்கள் வராங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நானே அங்க இல்ல, அப்படியே ஒரு ரெண்டு லிங்கத்தோட மெர்ஜ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே இருக்கணும்னு இருக்கு. இத்தனை பேர் மக்களையும் இத்தனை இதையும் பார்த்ததுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கு. இன்னைக்கு கிடைச்ச பெரிய அனுபவம் எதுனா டமரு சேவா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. நாங்க இந்த ஈஷால எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியாத இடமும் எல்லா இடமும் போய் வந்தோம், சுத்தி 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 போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆபீஸ்ல நுழையும் போதும் அங்க இருந்த நம்ம ஆர்வலர்கள் எல்லாமே கூட சேர்ந்து ஆடினாங்க, கை தட்டினாங்க. சக்தி நிலையே அங்க ரொம்ப உயர்ந்து போச்சு. அது வந்து பண்ணும்போது உண்மையிலேயே அந்த நமஸ்காரத்தோட அர்த்தத்தை நான் இன்னைக்கு உணர்ந்தேன். ஆக்சுவலா 10 days லிங்க சேவா அப்படின்னும் போது நான் நினைப்பேன், லிங்க சேவா 10 days நம்மளால போக முடியாது, வீட்டை விட்டுட்டு அப்படின்னு. இந்த ஒன் டே எனக்கு கொடுத்தது பெரிய அற்புதம் தான். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தியான லிங்கம் அந்த மண்டபத்தை இன்னைக்குதான் என்னால உணர முடியுது. இந்த 15 வருஷத்துல இன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன்.